ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து இங்கே வர வேண்டியது, பட் ஆனால் ஒரு ஷூட் சமயத்தில் வந்து என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. அது மேடம் நீங்கள் சொல்லியிருந்தேன். பட் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி. ரவி சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சார். ரஜினி பாலா தேங்க்யூ ஸோ மச் சார். மேடம்லாம் வந்து அழகாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கான அவேர்னஸ் என்னென்ன கிரைம்ஸ் ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, சைபர் இது சம்மந்தப்பட்ட ஸ்கேம்ஸ்லாம் என்னென்ன நடக்குது, அந்த அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இதில் நான் வந்து தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில ஆக்டர்ஸ் வாய்ஸ் மூலமாக இது வந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம தான் இப்போ தான் ஆக்டர்ஸ்லாம் நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், வேறு வழி. அதனால இருந்தாலும் எனக்கு அவங்க பிடிச்சவங்க சொன்னால் நம்ம வந்து சீக்கிரமாக அதை வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறோன்றதுனால நம்ம வந்து அந்த வாய்ஸ் வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பேசலாம். சரியா? நீங்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் அவங்கவுங்க சொன்னால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? விஜய் சாரா? ஏன்னா மேடம் அவங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்மளுக்காக தான் அந்த டைமை வந்து ஒதுக்கிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் எந்த நிகழ்ச்சிக்கு எந்த நமது கல்லூரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சைபர் கிரைம் என்ற ஒரு குற்றம், அதாவது அதுதான் ஏன்னா அவங்க மேடம்லாம் பேசும்பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு ஈஸியாக நம்ம எப்படி ஏமாறுகிறோம் என்பதை அழகாக எடுத்து காட்டினார்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபுல் ஆஃப் டாக்ஸிக் பீப்புள் ஆல்வேஸ் இல்லையா? எதை தொடர்ந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யூடியூப்ல ஏதாவது நல்லது நினைச்சா உடனே அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயமாயிடுச்சு. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் வழிமுறைகளை சைபர் கிரைம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியுள்ளார்கள். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்க புரியுதா பேசுறது? புரியப்படாத பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சு அப்போ கமெண்ட்ல ஒத்துக்க மாட்டேங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேசி ஆகணும். அதனால பேரண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு முறை 2 முறை நன்றாக யோசித்து அதன் பிறகுதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியா?